இசைக்கு எல்லை இல்லை, இசைஞானிக்கும் எல்லை இல்லை. இசைக்கு எல்லைகள் இல்லை. நம் தமிழ் இசை கலைஞர்களுக்கும் எல்லை இல்லை என்று மீண்டும் ஒரு முறை உலகத்திற்கு எடுத்துக்காட்டிய தருணம் மார்ச் 8, 2025. இசைஞானியின் சிம்பனி நம்பர் 1, த வேலியன்ட். இன்னைக்கு இருக்க இந்த மாடர்ன் மியூசிக் வேர்ல்டில் ஒரு ட்ரம் பீட்டை ஷேப் பண்ணுறதுக்கு 1 மாதத்துக்கு மேலே நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் வெறும் 35 நாளில் ஒரு சிம்பனியை அவர் முடிச்சிருக்காருன்னா அது எவ்வளோ டிசிப்ளினாக இருந்திருந்தா அது நடந்திருக்கும். இந்த ஷோவை இளையராஜா லண்டனில் ப்ரீமியர் பண்ணியிருந்தாலும் அதை ரெக்கார்ட் பண்ணது இந்த அழகான ஸ்காட்லாண்டில் தான். இந்த செலிப்ரேஷனை அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் பார்க்காம இசைஞானியோட இந்த இசை பயணம் என்ன நமக்கு சொல்லுது அப்படிங்கிறத நினச்சி பார்க்குறது தான் ஒரு உண்மையான செலிப்ரேஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன். இளையராஜாவால் நாட்டுப்புற பாடல்கள் மட்டும்தான் அவரால் கம்போஸ் பண்ண முடியும்னு பேசினாங்க. ஆனால் அதை உடச்செறிஞ்சிட்டு வெஸ்டர்னும் எனக்கு தெரியும் அப்படின்னு காட்டினார். இதெல்லாம் என்ன மேஜிக், இது யார் வேணாலும் பண்ணலாம் அப்படின்னாங்க. கிளாசிக்கில் அவரால் ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. கிளாசிக்கில் யாருமே தொட முடியாத உயரத்தை நான் தொட்டு காட்டுவேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி காட்டினார். இப்படி ஒவ்வொரு தடைகளாக வந்தப்போ அந்த தடைகளை நினச்சி அவர் உட்காரல, அதை எப்படி உடச்சி எறிஞ்சிட்டு முன்னேறி போகணும் அப்படிங்கிறத தான் அவர் கவனமாக இருந்தார். இன்றைக்கி நம்ம ஒரு வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா வேலை செய்கிறதுக்கு மூடு இல்லை, எனக்கு அந்த வைப் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு வேலையை தட்டி கழிச்சிட்டு தான் இருக்கும். ஆனால் இளையராஜா என்றைக்குமே எனக்கு வைப் கிடைக்கல, எனக்கு இன்ஸ்பிரேஷன் வரலை அப்படின்னு ஒரு நாள் உட்கார்ந்ததில்லை. ஒரு வேலையை முடிக்கணும் அப்படின்னு உட்காந்துட்டாருன்னா இந்த டிட்டர்மினேஷன், அந்த டிட்டர்மினேஷன் தான் இந்த வேலியன்ட். ஒரு சின்ன வேலையை பண்ணுறதுக்கு நம்ம இன்னும் மாதக்கணக்கில் எடுத்துக்கிறோம். ஆனால் வெறும் 35 நாளில் இவ்வளோ பெரிய ஒரு சிம்பனியை அவர் கம்போஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த டிட்டர்மினேஷன் அதுதான் நமக்கு வேல்யூன்னு சொல்லுது. இளையராஜாவுக்கு வயசாயிருச்சு, அவரால் இந்த மாடர்ன் டெக்னாலஜியை கோப்பப் பண்ண முடியல, அவர் ரிட்டையர் ஆகிட்டு வீட்டில் உட்காந்துருக்க வேண்டியதான் அப்படின்னு எல்லோரும் சொல்ல ஆரம்பித்தப்ப வயசு ஒரு தடையே இல்லை அப்படின்னு நிரூபித்து காட்டியிருக்காரு. நம்ம எத்தனை பேர் வயசை காரணம் காட்டி நம்ம ஆரம்பிக்க வேண்டிய வேலைகளை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கோம். ஏஜ் டசன்ட் மேட்டர். இதுதான் வேலியன்ட்டோட ஸ்பிரிட். இன்றைக்கி நம்ம ஒரு வேலையை பண்ணுறதுக்கு சிஸ்டம்ஸ் ஷார்ட்கட்ஸ் தேடிட்டு இருக்கோம், ஏஐயோட ஹெல்ப்பை கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரிஜினாலிட்டி, நம்ம ஐடென்டிட்டியெல்லாம் லூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அவர் இன்றைக்கும் ஒரிஜினாலிட்டியை அவர் விடாமல் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு. இதுதான் இந்த வேலியன்ட் சொல்லுது. ஜஸ்ட் பி போல்ட். வேலியன்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் மியூசிக். இது ஒரு சிம்பனி இசைக்கு ஒரு மட்டும் பார்க்க முடியாது. இட்ஸ் அ வெரி போல்ட் மெசேஜ். உனக்கான வெற்றியை தேடிக்க, உன் அடையாளத்துக்கான வெற்றியை நோக்கி ஓடணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் இந்த வேலியன்ட் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கு. நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு தடைகள் வந்தாலும் ஒவ்வொரு தடைகளையும் மீறி நம்ம முன்னேறிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வேல்யூ சொல்லுது. என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி உங்களோட கனவுகளை நீங்கள் தொலைச்சிருந்தீங்கன்னா, அதை தொடராமல் விட்டுருந்தீங்கன்னா, ஜஸ்ட் திங்க் அபவுட் வேல்யூ. வாழ்க்கையில் வர்ற ஒவ்வொரு அனுபவங்களையும் பாடமாக எடுத்துக்கிட்டு நம்ம மேலே மேலே முன்னேறி போய்கிட்டே இருக்கணும்.